வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். ஃபர்ஸ்ட் அந்த துயரமான செய்தி என்னன்னு பார்த்துடலாம். அதாவது அகமதாபாத்லேருந்து லண்டன் கிளம்புன போயிங் ஃப்ளைட்டு, ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் ஃப்ளைட்டு வந்து பெரிய ஒரு கிராஷ் ஆயிருக்குது. இந்தியாவில் நடந்த ஃப்ளைட் கிராஷில் இதுதான் வந்து ரொம்ப வந்து ஒரு துயரமான செய்தியாக இருக்குது. அதில் ட்ராவல் பண்ண ஆல்மோஸ்ட் 240 பேசஞ்சரும் இறந்துருக்குறாங்க. ஒருத்தரை தவிர ஒருத்தர் மட்டும்தான் வந்து எமர்ஜென்சி டோரை வந்து ஓப்பன் பண்ணி அப்படி கீழே குதிச்சிட்டதா நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இது யார் மேலே தவறு? ஃப்ளைட்டு மேலே தவறா இல்லை பைலட் மேலே தவறா என்னங்கிறது இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் தெரியும். பட் இது அப்பாவி பேசஞ்சருங்கெல்லாம் வந்து பலியாகிட்டாங்க. ஓகே, அது கூட ஃப்ளைட்டில் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். பட் மெடிக்கல் ஹாஸ்டலில் 5 டாக்டர்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களும் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இதில் இறந்தவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும். பட் இதுக்கு காரணமானவங்க மேலே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு தண்டனை கொடுக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து ஒரு செய்தி பார்த்தனால என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளைட் வந்து டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்து அகமதாபாத்லேருந்து லண்டன் கிளம்புறதா வந்து பிளானு. அப்படிதான் இருந்திருக்குது ஷெடியூலு. டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்த பேசஞ்சர் ஒருத்தர் வந்து ட்விட்டரில் வந்து இந்த ஃப்ளைட்டில் இருந்த என்ன சொல்கிறது, ஃப்ளைட்டில் இருந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து ட்விட்டரில் வந்து போட்டிருக்கிறாங்க. எல்லாம் வந்து அதில் வந்து ஏசி ஒர்க் ஆகாதனால எல்லாமே வந்து ஒரு துணியை வச்சுட்டு விசிறிட்டு இருக்கிறாங்க, பேப்பர் வச்சு விசிறிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அதில் இருக்கிற மானிட்டர்லாம் எதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ அவர் வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு அந்த போயிங் ஃப்ளைட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த போயிங் ஃப்ளைட் வந்து ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் ஓல்டு போயிங் ஃப்ளைட் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகே, எனிவே இறந்தவங்களுடைய உயிர் வரவா போகுது இன்வெஸ்டிகேட் பண்ணால் மட்டும். பட் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு கிராஷ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிற ஃப்ளைட் எல்லாமே வந்து மறுபடியும் வந்து ஒரு ரீஎக்ஸாமின் பண்ணணும். ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆன ஃப்ளைட் எல்லாமே வந்து ஒரு ரீஎக்ஸாம் பண்ணாங்க அப்படின்னா இந்த கிராஷ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடலாம். ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து டவுன் ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மார்க்கெட் வந்து டவுன் ஃபயர் ஆயிடுச்சு. எஸ்டர்டே வீடியோவில் நான் வந்து போல்டாகவே சொல்லியிருந்தேன். அதாவது ரேஞ்ச் பவுண்டில் மார்க்கெட் இருக்குது. நாம் வந்து க்ளோஸாக கொண்டுட்டு வந்துடணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு 25,200க்கு மேலே போச்சுன்னா ஒரு நல்லாயிருக்கும். 25,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு காசியஸாக இருக்கணும் அப்படின்ட்டு எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் 1 மந்த்தாகவே நான் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். 25,100 to 150ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்க. 25,150க்கு மேலே கூட க்ளோஸ் ஆகவே கிடையாது. எஸ்டர்டே என்னுடைய என்னுடைய டெலிகிராமில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். 25,150க்கு மேலே க்ளோஸ் ஆகுமா இன்னைக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தேன் மார்னிங். பட் நேற்று க்ளோஸ் ஆனது 25,144 சம்திங். அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ 25,150க்கு மேலே வந்து நிஃப்டி வந்து ஒரு நாள் போட்டு க்ளோஸ் ஆக முடியாது. ஓகேங்களா? அதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே சுற்றிட்டு இருந்தது தான் நமக்கு வந்து ஒரு டேஞ்சர். அந்த ஜோன்லேயே சுற்றிட்டு இருந்திருக்கக்கூடாது. இமீடியட்டாக ஒரு 200-300 பாயிண்ட் ஏறி இருக்கணும். இல்லை அப்படின்னா அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்கணும். பட் இந்த ஒரு 10 நாளாகவே இதே ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு இன்னைக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அந்த 25,000ங்கிறது சப்போர்ட் சொல்லியிருந்தா அது பிரேக் பண்ணிட்டு 24,825 நியர்லி வந்துருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும்? நாளைக்கு வந்து ஃப்ரைடே. நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இம்பார்ட்டன்ட் நியூஸு, ஈவெண்ட்டு இது எல்லாமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இன்ஃப்ளேஷன் ஒரு பிலோ எக்ஸ்பெக்டேஷன் இன்ஃப்ளேஷன் வந்துருந்துச்சு 2.4%. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹோப்பான இன்ஃப்ளேஷன் தான் வந்து இருந்துச்சு. பட் யூஎஸ் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. டவ் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. S&P 500 0.27% டவுனு. அங்கே வந்து முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆரக்கல் ஃபினான்ஸ் வந்து 7% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஒரு சூப்பரான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ரெவின்யூ வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து போயிங் ஷேர்ஸ் வந்து இப்போ வந்து ப்ரீ மார்க்கெட்டில் 8% டவுனில் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆனதுனால போயிங் ஷேர்ஸ் வந்து 8% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் வந்து முக்கியமான நியூஸ் போது டேரிஃப் ட்ரம்ப் வந்து அதான் எஸ்டர்டேவே சொல்லிட்டாரு.
ட்ரேட் டீல் பற்றி எல்லாமே வந்து செகண்ட் ரவுண்டு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. அந்த ஃபைல் வந்து ஏன் டேபிள்லையும் சைனா பிரசிடென்ட் டேபிள்லேயே இருக்குது. இது வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்டர்டே வந்து சொல்லிக்கிறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து எலான் மஸ்க் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து டேரிஃப் ட்ரம்பை பற்றி போட்ட ட்வீட்டுக்கு எல்லாமே வந்து நான் வந்து வருந்துறேன் அப்படின்ட்டு அவர் வந்து பேக் அடிச்சிட்டாரு. இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது எல்லாம் டவுனில் தான் இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி 0.5% டவுனில் இருந்துச்சு. ஹேங்சங் இண்டெக்ஸ் 1.3%, ஷாங்காய் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓப்பன் ஆனது வந்து 25,150 ஓப்பன் ஆகிட்டு 25,195 வந்துச்சு. அதாவது எஸ்டர்டே வந்து ஹை 25,222, பட் எஸ்டர்டே ஹையை இன்னைக்கு பிரேக் பண்ண கிடையாது. 25,195 வந்துச்சு. அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் நான் ஸ்டாப்பாக இறங்குச்சு. அதாவது அந்த இடத்துல அந்த குரூசியல் ரெசிஸ்டன்ஸில் நான் மார்னிங் என்னுடைய டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன், கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. என்னுடைய பெய்டு சேனல்லையும் வந்து போல்டாக சொல்லியிருந்தேன். 25,100, 200, 300 கண்டினியூவாக வந்து கால் சைடில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அட் த சேம் டைம் நிஃப்டி ஃபியூச்சர் செல்லிங் அலர்ட் கொடுத்தேன். 25,200 செல் கால் கொடுத்துருந்தேன். அங்கேருந்து நான் வந்து டார்கெட் கொடுத்தது 25,000, 24,900 கொடுத்துருந்தேன். 24,950 ஃபுல் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் வந்து நான் கொடுத்தது வந்து ஒரு 3 நாள் டைம் ஃப்ரேமில் தான் கொடுத்தேன். பட் ஒரே நாள் கூட சொல்ல முடியாது, ஒரு 3 மணி நேரத்துலேயே வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். அந்த 25,000 எஸ்டர்டே சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சார்ட் படி நான் சொல்லியிருந்தது 25,880 பிரேக் ஆனாவே நான் வந்து காசியஸாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. என்னோட எஸ்டர்டே வீடியோ பார்த்துருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ்டர்டே வீடியோவில் போய் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகே. பேங்க் நிஃப்டி 56,600 to 56,000 வரைக்கும் வந்திருக்குது. ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 823 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது 1%, 81,691 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 253 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது 1%, 24,888 செட்டில் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரை மிட் அண்ட் ஸ்மால் கேப் 1% to 1.5% டவுனில் க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகுது. 13 செக்டாருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகுது 1% to 2%. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டெர்லைட் டெக்னாலஜி இன்னைக்கு 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பிஎஸ்என்எல் சம் ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க, லைக் 2,600 crore அரௌண்டு. அதுக்கு அடுத்ததான் வந்து சக்தி பம்ப் அவங்க வந்து சம் ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லேருந்து. அதுக்கு அடுத்ததான் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதாவது க்ரூடு வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால 4% நியர்லி வந்து HPC எல்லாம் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. பேடிஎம் இன்னைக்கு 10% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த 1.5 வருஷத்துல இல்லாத ஒரு ஃபால். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சம் கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதாவது MDR சார்ஜுக்கு. இதுதான் பிறகு முக்கியமான நியூஸு. குளோபல் லெவலில் வந்து பார்க்கும்போது டாலர் இண்டெக்ஸ் பிலோ 100ல் இருக்குது, பிலோ 99ல் இருக்குது. பிரெண்ட் குரூட் $70 வந்துருக்குது பெர் பேரல். பிட்காயின் 1,08,000 அரௌண்ட் இருக்குது. கோல்டு வந்து $3,325 பெர் அவுன்ஸுக்கு இருக்குது. ஓகேங்களா. 10-year பாண்ட் ஈல்டு 4.4 இருக்குது. இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 8 o'clock ஆயிடுச்சு. மார்க்கெட் முடிஞ்சோடனே சம் ஒர்க்கு அதை முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். யூஎஸ்ஏலேருந்து கன்சியூமர் சென்டிமெண்ட் டேட்டா இன்னைக்கு வந்து 7:30க்கு வந்துருக்குது. பட் அந்த டேட்டா என்ன நான் பார்க்கல. பட் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கடுத்து வந்து யூரோப் மார்க்கெட்டும் வந்து நெகட்டிவ். அதுக்கடுத்து வந்து யூரோப் மார்க்கெட்டும் வந்து நெகட்டிவ் பயாஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே. இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த 25,000 கீழே வந்துருக்குது. இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,600 to 24,500. ஓகேங்களா. இதுதான் இப்போ இருக்கிற சப்போர்ட்டு. இப்போ இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா காசியஸாக இருக்க வேண்டிய டைம் ஹையர் லெவலில் 25,000 வந்து 25,150 வரையுமே வந்து நம்ம வந்து காசியஸாக இருக்க வேண்டிய டைமு. எப்போ வந்து 25,150க்கு மேலே க்ளோஸ் ஆகுதா தென் எக்ஸ்பெக்ட் டு அனதர் ரேலி அப் டு 25,600. ஸோ 25,150 வந்து நம்ம வந்து க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணிக்கணும். இப்போ சப்போர்ட் 24,600 to 24,500. டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது நான் சொல்கிறது வந்து இப்போ நான் சொல்கிறது ஓவரால். டெக்னிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் க்ளோஸாக நான் சொல்லுவேன், அதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது எஃப்ஐஸோடைய 12th June இன்னைக்கு பொசிஷன். எஃப்ஐஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க 3,831 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 9,393 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா.
ஓகே, இப்போ நிஃப்டி டே கேண்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். டே கேண்டில் பொறுத்தவரையும் நல்லாவே வந்து ஒரு பிக் பியாரிஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்தவரையும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம வந்து 1 ஹவர் கேண்டிலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 ஹவர் கேண்டிலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணும்போது இப்போ ஃப்ரைடே வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 24,950, அதுக்கு மேலே வந்து 25,050. இந்த பிக் பியாரிஸ் கேண்டில் இது பாருங்க, இது வந்து 1 ஹவர் கேண்டில். எந்த டைம் அப்படின்னா 1:15 வந்த கேண்டில். இந்த கேண்டில் பொறுத்தவரையும் இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் 24,950 to 25,050. 25,050க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 25,100. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,825, அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,700 வரைக்கும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா? இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 56,350, தென் 56,700. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 55,950, அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 55,700. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.